Good evening, students. Am I audible? Hello? Oh, yes. சரி, ஓகேம்மா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் தான் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுல நிறைய பேர் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்க மாட்டீங்க. கொஞ்சம் பேர் பயாலஜில இருந்தும் சில பேர் இருக்கலாம். ஸோ HTML அதுல தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பட் ஃபுல் ஸ்டாக்னு போறப்போ நம்ம வந்துட்டு அதுக்குள்ளேயே நிறைய உள்ள ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னு ரெண்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதோட அஜெண்டா என்னன்னா ஒரு ஃபுல் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டத்தோட டிஃப்ரெண்ட் இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தெரிவிக்கணும், என்னென்ன அட்வான்டேஜஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இந்த அதுன்னு நினைச்சு நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த ஃபுல் ஸ்டாக்ங்கிற ஒரு இதுல வந்துட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க அதை என்னன்னு இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. So hi guys, am I audible? Hello, am I audible? Yeah, okay. எஸ். So today we are going to start about the full stack development. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டை நம்ம வியூ பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வியூ ஆகும், ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே அண்ட் டாப்ல ஒரு ஐகான் அண்ட் எல்லாமே நம்ம கண்ணுக்கு வியூ ஆகிறது எல்லாமே சொல்றது தான் ஆமாம் உள்ள வந்துருக்காங்க. என்ன டைமிங் ஆயிடுச்சு, கடைசியில் எப்படி காமிச்சு இந்த வந்துட்டு. Sorry guys, am I audible now? எஸ், யூ ஆர் ஆடிபிள். So okay, full stack na டிஸ்பிளே ஆகுதுல்ல, ஓகே ரைட். ஸோ ஃபுல் ஸ்டாக்னா ஒன்றும் பெருசாக இல்லை, லைக் நம்ம வெப்சைட்டை வியூ பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் வியூ ஆகுறது எல்லாமே சொல்றது வந்து ஃப்ரண்ட் எண்ட், ஓகேவா. ஸோ அந்த வெப்சைட் நடக்கிற பின்னாடி உள்ள ஒர்க் லைக் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஃபுல்லாக, ஓகேவா. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன், அதாவது எங்க ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு முடிவு உண்டு. ஸோ அந்த முடிவு கரெக்டா ஃபுல் ஃபினிஷ் ஆனாதான் அது ஒரு ஃபுல் ஸ்டாக்னு சொல்றது. அதுல ரெண்டு டைப் இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட், ஓகேவா. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் என்னெல்லாம் வரும்னா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் வரும். ஸோ இதெல்லாம் என்ன, லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமேசான் வெப்சைட் எடுத்துப்போம், ஓகேங்களா. ஸோ அமேசான் வெப்சைட்ல என்னெல்லாம் இருக்கும், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் எல்லாம், லைக் என்னென்ன ஷாப் பண்ண போறோம், என்னென்ன டூல்ஸ், என்னென்ன
ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த டிஸ்ப்ளே ஆகுறது எல்லாமே என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம். அதாவது நம்ம யூசர் பாக்குற எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட், நம்ம கண்ணால பாக்குறது அழகா டிசைனா இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இப்போ அமேசானுக்கு வந்து பின்னாடி ஒர்க் நடக்கும் கரெக்டா. லைக் பின்னாடி மீன்ஸ் இப்போ அந்த ஒரு போட்டோ, இப்போ நம்ம ஐபோன் ஒன்று ஆர்டர் பண்றோம்னு வைங்களேன், ஐபோனோட போட்டோ அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதாவே டிஸ்பிளே ஆகி இருக்குமா. ஸோ அது எல்லாம் அந்த போட்டோ அப்லோட் ஆகுறது எங்க, போட்டோ எங்க இருந்து வந்திருக்கும், அதெல்லாம் பின்னாடி நடக்கிற ஒர்க். அதாவது அமேசானோட ஓன் பர்பஸான ஒர்க், அவங்க அப்லோட் பண்றது, அவங்க பண்ற வேலையெல்லாம் தான் பேக் எண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது டெக்னிக்கலா கோடு வைஸா என்னென்ன பேக் எண்டா வரும் அப்படின்னு பார்த்தா, லைக் இப்போ நம்ம ஆர்டர் பண்றோம், ஐபோன் ஆர்டர் போட்டோன்னே அந்த ஆர்டரோட ட்ராக்கிங்கு, அது பிளேஸ் ஆயிருக்கும், அதெல்லாம் ரெக்வஸ்ட் சென்ட் ஆகுது, யாருக்கு சென்ட் ஆகும், அமேசானோட ஓனர். ஓனர்னா அவன் கிடையாது, அவனுக்கு கீழே உள்ள பிரான்ச்சஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு சென்ட் ஆகும். ஸோ அங்க பின்னாடி நடக்கிறது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல, பின்னாடி நடக்கிற வேலை தானே இதெல்லாம். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் சொல்றதுதான் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ என்ன ஒர்க்கா இருந்தாலும் அதை பின்னாடி பாத்துக்கிறது, பின்னாடி நடக்கிற வேலையை தான் பேக் எண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா. So front end, back end. So front end development focuses on the user interface and experience of a website or application. நான் சொன்னதே தான், ஜஸ்ட் டிஸ்பிளே ஆகி நல்ல அழகா பாக்குறது, நம்ம யூசருக்கு கஸ்டமர்ஸ்க்கு தேவையான எல்லாமே எடுக்கிறது தான் ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட் வந்து சர்வர் சைடு ஒர்க் ஆகுது, அதாவது இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் எண்டோட, நம்மளுக்கு என்ன ஆப்போ இல்லை என்ன வெப்சைட்டோ அதுக்கு உண்டான எல்லாமே நடக்கிறது தான் பேக் எண்ட்ல உள்ளது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டு டைப்ல இருக்கிறது என்னெல்லாம் படிக்க போறோம், நம்ம லேர்ன் பண்ண போறது என்னெல்லாம்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துட்டு HTML, CSS, JavaScript. பேக் எண்ட் வந்து Node.js, MongoDB, MySQL, PHP. ஓகேவா. ஸோ HTML, CSS, JavaScriptனா என்ன. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம வீடு ஒன்று கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுப்போம். ஒரு வீடு எழுப்பணும், ஒரு பில்டிங் எழுப்பணும்னா ஃபர்ஸ்ட் செங்கல், அப்புறம் சிமெண்ட், இந்த மாதிரி தேவையான பொருட்கள் நம்ம எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் எங்க இருந்து எடுப்போம்னா HTML, அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு தேவையானது என்னெல்லாம் அப்படிங்கறத எடுக்கிறது. ஜஸ்ட் செங்கல், மண்ணு, அப்புறம் சிமெண்ட், இதெல்லாம் தேவை கண்டிப்பா இருந்தாதான் அது ஒரு இதாவே டெவலப் ஆகும் கரெக்டா. ஸோ இது எல்லாத்தையும் எடுக்கணும், எங்க இருந்து மெயின் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது தான் HTML. ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணுமோ அதெல்லாம் எடுக்கிறது தான் HTML உள்ளது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், CSS எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தா, CSS என்ன பண்ணும்னா, இப்ப நீங்க வந்து பில் பண்ணிடுவீங்க, செங்கல் சிமெண்ட் எல்லாம் வச்சு பில் பண்ணிட்டு, அது சிமெண்ட் கரையா ஒரு மாதிரி அழுக்காதான் இருக்கும் வீடு. அதை நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் பெயிண்ட் பண்ணி அழகுபடுத்துவோம், லைக் இன்னும் டெக்கரேஷன் பண்ணி. ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ், ஸோ வெப்சைட்டுக்கு முக்கியமான தேவையான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்றது யாருன்னா CSS. அதாவது செங்கல் எல்லாம் இருக்கும், ஆனா சும்மா நம்ம ஸ்கொயர்ல வீடு எழுப்புவோமா, அப்படி இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப்பா கட்டுவாங்க. சில பேர் ஃப்ளோட்டிங்ல அழகா, எல்லா இடமும் ஒரே சைஸா இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைஸ்ல வரும். ஸோ அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு ஸ்டைலா ஒவ்வொரு தேவையான இடத்துல போய் நம்ம வைக்கிறது தான் CSS ஓட வேலை. அந்த சைஸையும் அலோகேட் பண்ணி பெயிண்டிங்கும் டெக்கரேஷன் எல்லாம் அலோகேட் பண்றது தான் CSS ஓட வேலை. ஸோ டோட்டலா ஒரு வீடுன்னு பார்க்கும்போது அழகா ஆயிரும் டோட்டலா. ஸோ HTML, CSS டெக்கரேஷன்ஸ் அண்ட் தேவையான பொருட்களை வச்சு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அழகா பண்றது, இந்த ரெண்டுமே போதும். அப்ப எதுக்கு JavaScript? JavaScript அப்புறம் என்ன பண்ணும், இதுவும் ஒரு சைட் பிட் ஆஃப் பேக் எண்ட் ஒர்க் தான். லைக் எதுக்கு பேக் எண்ட்னா HTML, CSSக்கும் இந்த ரெண்டுக்கும் பேக் எண்டான உள்ள ஒர்க் தான் JavaScript வரும். ஸோ JavaScript என்ன, எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, லைக் JavaScript எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போ HTML, CSS வந்து நம்ம பில்ட் பண்ணிருப்போம் அழகா. யாரும் உள்ள வந்திருக்காங்க.
ஓகே. HTML CSS வந்து இப்ப நம்ம ஒரு வீடு மாதிரி அழகா பில்ட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அந்த பில்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ள வந்து எக்ஸ்ட்ராவா திங்ஸ் வாங்கி வைப்போம் வீட்டுக்குள்ள. கரெக்டா? டிவி, ஃப்ரிட்ஜ், அது வந்து எக்ஸஸா பண்ற ஒர்க். கரெக்டா? பட் அதெல்லாம் எதை கனெக்ட் ஆகி வருது? வீடையும் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களையும் கனெக்ட் ஆகி வர்றதுதான். சோ அதே மாதிரி HTML CSS கனெக்ட் ஆகி ஒரு சிம்பிளான ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா முடிக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் சிம்பிளா இன்னொரு கோடிங் வைஸா டெக்னிக்கலா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் வேற ஏதாவது நாலேஜபிள் படி அப்போ கோடிங்ல இருக்குன்னு வைங்களேன். இப்ப நம்ம வந்து HTML-யும் CSS-யும் ஒரு கோட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டுமே. இந்த கோட்ல இருந்து thousands ஆஃப் கோட் எழுதிருப்போம். அதுல இருந்து எனக்கு குறிப்பிட்டு 567th கோட் எனக்கு எடுக்கணும் HTML-ல அப்படின்னு ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபீச்சர்ஸ்ல வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம். ஸோ அப்படி கோடு எடுக்கணும் சிங்கிள் லைன்ல, நான் தேட முடியாத ஒரு விஷயத்த கரெக்டா ஃபைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டூலாவும் யூஸ் பண்றது தான் ஜாவாஸ்கிரிப்டும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், நம்ம இன்டெப்தா போகும்போது பார்க்கலாம். பட் HTML CSS பொறுத்த மட்டும் இவ்வளவுதான். ஒரு வெப்சைட்டுக்கு என்ன தேவை, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்னென்ன டேக்ஸ் தேவைங்கிறது தான் HTML. அதை எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி எவ்வளவு அழகுபடுத்தி அது என்ன ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கிறது தான் CSS. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா demonstration of full stack development in end-to-end workflow. ஸோ நான் சொன்ன மாதிரி end-to-end workflow. சாரி, இதுல லாஸ்ட் ஸ்லைட்ல வந்துட்டு இந்த பேக் எண்ட்ல வந்து Node.js, MongoDB, MySQL, PHP எல்லாம் இது நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் முடிக்கும் போது தான் இந்த பேக் எண்டோட டெப்த்தை நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலா அது ஒரு எக்ஸாம்பிள்னா என்ன, நான் சிம்பிளா சொன்ன மாதிரி பேக் எண்டோட ஒர்க் என்ன, பின்னாடி நடக்கிற வேலை ஆகுது. அமேசான்னா அவங்களுக்கு உண்டான, ஸோ அமேசானுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்கும், வேற ஜொமேட்டோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே ஒரே எக்ஸாம்பிள் டைப்ல பேக் எண்ட் ஒர்க் ஆகாது. இது நம்ம போக போக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஃப்ரண்ட் எண்டோட டெஃபினிஷன்ஸ் என்னன்னு தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா டிமான்ஸ்ட்ரேஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோ, அதாவது எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்க கண்டிப்பா முடிக்கணும். ஸோ எங்க ஆரம்பிப்போம்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட், அதாவது இது ஒரு டிசைன் பண்ணி ஒரு அழகான ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீட்டுக்கு தேவையான பேக் அண்ட் ஒர்க், அதாவது என்னென்ன நம்ம பொருள் வாங்கி அதை செட் பண்ணுவோம்ல, வீட்டை இன்னும் அழகு, அதாவது இன்டீரியர் ஒர்க்னு ஒண்ணு பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு வெப்சைட்டுக்கு என்ன முக்கியமா ரெண்டு தேவைப்படும்னா டேட்டா பேஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்ஸ். ஸோ டேட்டா பேஸ்னா என்ன? கோடிங், அதாவது சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், பட் மீதி ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி நான் சொல்றேன். இப்போ நம்ம அமேசானே எடுத்துப்போமா வெப்சைட்டா, அமேசான்ல என்னெல்லாம் தேவைப்படும்? லைக் போட்டோஸ் அப்லோட் பண்ணணும் கண்டிப்பா. கரெக்டா? ஸோ இந்த போட்டோஸ் எல்லாம் எங்க அப்லோட் ஆகி இருக்கும்? எங்க நம்ம தான் ஒரு இடம், அதாவது ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணாலே கண்டிப்பா ஸ்பேஸ் வேணும். கரெக்டா? ஸோ பேக் எண்டுக்கு சர்வர் மூலியமா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஒரு பெரிய வெப்சைட்டா இருந்தாலும் சரி, ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ற இடம் தான் டேட்டா பேஸ். கோடிங் டெக்னாலஜில சொல்றது, டெக்னிக்கல் வைஸா டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா டேட்டா பேஸ்க்கு இன்னொரு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, அதாவது தேர்ட் பார்ட்டி மாதிரி. அதை வந்து சும்மா சும்மா யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு தேவையான டைத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம். ஸோ இதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக். ஸோ ஃபுல் ஸ்டாக்னா ரொம்ப பெருசா பயப்பட வேணாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் தான். யாரு கேட்டாலும் நீங்க டெக்னிக்கலா சொல்லும் போது அதான் சொல்லணும், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். சிம்பிளா ஃப்ரண்ட் எண்ட்னா டிசைன், பேக் எண்ட்னா அதோட டிசைனோட பின்னாடிக்குள்ள ஒர்க், அது மெயின் ப்ராஜெக்ட் உண்டான ஒர்க். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுதான் எக்ஸாம்பிள், இ காமர்ஸ் உண்டான எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அமேசான், வால்மார்ட், பிளிப்கார்ட், ஈபே, இதெல்லாம் இ காமர்ஸ் வெப்சைட். சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், இப்போ நம்ம லிங்க்டின் வந்து வெப்சைட்லயும் யூஸ் பண்ணுவோம், லேப்லயும் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் போன்லயும் எடுக்கிறோம். சேம் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் அப்படிதான், லாகின் எங்கனாலும் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது இன்ஸ்டாகிராம் ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? போத் லேப்டாப்லயும் சரி, டெஸ்க்டாப், ஈவன் ஆண்ட்ராய்ட் டிவிஸ்லயும் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் போனா ஆப்பாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மல்டிபிள் டாஸ்கா அப்ளை ஆகி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்டா ரன் ஆகிறேன்னா இதுக்கு காரணம் ஃபுல் ஸ்டாக்னாலதான். ஃபுல் ஸ்டாக்கோட ப்ராசஸ் ஃபுல்லா பண்றதுனாலதான். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் கொண்ட ஃபுல் நாலேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் அனதர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
எஸ். இதுவரை நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டினா என்னன்னு சொன்னாங்க. எஸ், எல்லாமே இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம இருக்க வேண்டியதுதான். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம கிளைண்ட் பார்க்குற ஒரு விஷயம் ஃப்ரண்ட் எண்ட்னும், பின் நடக்கிற ஆக்ஷன்ஸ் சொல்றோம். எடுத்துக்கிற கோர்ஸ் பற்றியே ஃபுல்லாக பார்ப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா he helps to build and maintain both the front end and the back end of a website. இப்போ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு கிளைண்ட் பார்க்கக்கூடிய ஒரு யூசர் சைடும் இருக்கும், பின்னாடி நடக்கக்கூடிய இந்த கிளைண்ட் யூசர் சைடும் யூசர் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறவங்க சைட்லேயும் எண்டுக்கு தனியா ஒருத்தன் காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ போத் த ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுத்தையும் ஒரே ஆளா இது பண்றது பேர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான ரோல் கிடையாது. கொஞ்சம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா யோசிக்கணும், டிசைன்ஸ் தானாவே நம்ம யோசிக்கணும். எவ்வளோ லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணி எவ்வளோத்துக்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோத்துக்கு நம்ம வெப்சைட்ஸை நல்லா டிசைன் பண்ணலாம். ஹியர் ஆர் சம் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா both the front end and the back end create பண்ணுவாங்க. So he can able to fix all the possible errors in the project. இப்போ எப்படி சொல்ல, நான் ஒரு பேக் எண்ட் டெவலப்பரா இருந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ல ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு எரர் இருக்கு அப்படின்னா நான் அவங்கள்ட்ட போயிட்டு நான் பேசணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன ஒரு எரர்ஸ் இருந்தாலும் நாங்களே இது பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குன்னா, டெக்னாலஜி வந்துட்டு எப்போவுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. அதோட புது புது ஆக்டிவிட்டீஸ் மூலயமா அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க அப் டு டேட்டாக இருக்கணும். என்னென்ன டெக்னாலஜிஸ் எப்பப்போ வருது, அதோட வெர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருந்திருக்கனாலும் பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் சின்ன சின்ன சேலரிஸ் நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஃபுல் ஸ்டாக் படிச்சிருந்தா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் தெரிஞ்சதுனால ஒரு பிக் அமௌண்ட் ஆஃப் சேலரி நம்ம எடுத்துக்கலாம். The average salary of a full stack developer in our country is 9 lakh per year. Next slide. Yes, here coming to the advantages of this full stack development. இதுல வந்துட்டு நமக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. இதுல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். There are many advantages of hiring full stack developers, is right? Complete ownership and understanding of the project. Yes, இப்போ வந்துட்டு நமக்கு கிளைண்ட் ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஒரு கிராசரி ஷாப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்தாங்க, அதை டெவலப் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ நம்ம ஒரு டீம் லீடராக இருந்தாலோ இல்லை அந்த ப்ராஜெக்டோட ஓனர்ஷிப்பை நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கிக்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதை ஆர்டர் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோமா, இல்லை அது மெசேஜ் பண்ணுற மாதிரி சாட் பாக்ஸ் மாதிரி ஒரு ப்ராஜெக்டா, இல்லை என்ன ப்ராஜெக்ட்னு சொல்கிறத நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் the next point is saves both project time and cost. எஸ், இப்போ வந்துட்டு நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு க்ரோசரி ஷாப் இருக்கு, நான் நேர்ல போய் வாங்குறோம் அந்த அந்த மல்லிகை சாமாவோ என்னமோ, நம்ம நேர்ல போய் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இதுலயே பண்ணி கொடுக்குறோம், வெப்சைட்டா பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றோம், டைம் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம தான் கொடுக்குறோம். அண்ட் நம்ம இந்த போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் தெரிஞ்சதுனால நம்ம வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் தனித்தனியா ஒரு டிஃபிகல்ட் ஹார்ட் டைம்ஸ் கொடுக்க வேண்டாம், நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எரர்ஸ் இருந்தாலும் நம்மளாவே கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாஸ்டர் பக் டியூ டு த நாலேஜ் ஆஃப் கம்ப்ளீட் சிஸ்டம். எஸ், நான் அப்புறம் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு எரர்ஸ் வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வரும். இப்போ நான் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நான் ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடைச்சிடும். ஓ நல்லா இருக்கு நம்ம டிசைன்ஸு அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ செகண்ட் நம்ம அது முடிச்சதுக்கு அப்புறம் பேக் எண்டுக்கு நம்ம ட்ரை பண்றப்போ என்னென்ன வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை நான் இந்த ஸ்க்ரீன் சைஸ் ஷ்ரிங்க் பண்றப்போ
எனக்கு வந்து டிஸ்ப்ளே கம்மியாகுதா, நம்ம குடுக்குற காலம்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கா, எல்லாமே ஒருவேளை எரர்ஸ் வந்துச்சுன்னா, நம்ம திருப்பியும் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர போயிட்டு நம்ம கான்டாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ, நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் படிச்சிருந்தா, நம்மளே ஃப்ரண்ட் எண்டும் கிரியேட் பண்ணி, பேக் எண்டும் கிரியேட் பண்றதுனால, we can able to fix those errors. And next point is easy knowledge transfer to other team members. In case, இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவலா தான் நம்ம பண்ண போறோம். இன்கேஸ் நம்ம ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ, நமக்கு வந்து ஒரு ஃபினைட் நம்பர் ஆஃப் 3 or 4 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டீமா கொடுப்பாங்க, லீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரே ஒரு பேஜ்ல நமக்கு நின்றாது. எக்ஸாம்பிள் காமர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி, இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ள போனா ஹோம்க்கு ஒரு பேஜ் இருக்கும், கான்டாக்டுக்கு ஒரு பேஜ் இருக்கும், ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பேஜ் இருக்கும், கார்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு பேஜ் இருக்கும். அப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேஜஸ் இருக்கும். அதை எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ஃபுல் ஸ்டாக் இருக்கு. பட் இந்த ஒவ்வொரு வேலையுமே, ஒவ்வொரு பேஜையுமே நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்கலாம். ஸோ அவன் நம்மளோட நாலேஜும் நம்ம அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்றோம். ஸோ நமக்கு டைமும் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் எஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இப்போ எதில் பண்ண போறோம்னா, ஒரு சாலிடான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நம்ம பண்ண போறது இல்லை. HTML, CSS, JavaScript அண்ட் கோஆன். இது எல்லாத்துக்குமே நம்ம வேற வேற பிளாட்ஃபார்ம்குள்ள போகாம ஒரே பிளாட்ஃபார்மா விஷுவல் ஸ்டுடியோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் வி கேன் சேவ் எனி கைண்ட் ஆஃப் ஃபைல் ஹியர். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதையும் நாங்கள் இப்போ சொல்லி தந்துடுவோம். எஸ். இப்போ வந்துட்டு நம்ம HTML தான் இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேயே இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே. HTML stands for Hypertext Markup Language. It is used to design the web pages. With the help of the HTML, you can create a complete website structure. எஸ். இப்போ HTML தான் ஒரு skeleton of the websiteன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அதோட பாடி எப்படி இருக்கணும், எனக்கு இந்த ஹெடர் டேக், இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஹோம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கணும், என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே இருக்கணும், எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகிறது HTML தான். அதோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். அண்ட் HTML இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதோட எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறதே தான் அதில் கொடுத்துருக்காங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா நம்ம இப்போ அதில் இருக்கிற பட்டன்ஸ் இல்லை ஒரு டேக்ல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பேஜுங்கிறது அடுத்த பேஜுக்கு போகிறதுக்குள்ள ஒரு லிங்க் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போகிறது இல்லை, அந்த லிங்க்குக்கு பேர் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் லாங்குவேஜஸ். இப்போ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மார்க்அப் லாங்குவேஜ் டிஃபைன்ஸ் த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வித்தின் த டேக் தட் டிஃபைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப் பேஜஸ். எல்லாத்துக்குமே நம்ம இதில் ஒரு டேக்ஸ்குள்ளே தான் கொடுப்போம். என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ல என்ன ஒரு இன்புட் வாங்குறதா இருந்தாலுமே அதை ஒரு டேக்ஸ்குள்ளே தான் நம்ம கொடுத்து வாங்குவோம். நெக்ஸ்ட். எஸ், திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த HTML. இது வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும், அவ்வளோ ஹார்ட்லாம் இல்லை. இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டாக் டைப் HTML. இட் இஸ் நத்திங் பட் இந்த டாக் டைப் என்ன பண்ணணும்னா நம்ம HTML-ஓட வெர்ஷனுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. அண்ட் HTML இந்த செகண்ட் லைன் அண்ட் 13th லைன் பாருங்க. HTML-ங்கிற ஒரு டேகுக்குள்ள மட்டும்தான் நம்மளோட கோடை எழுத முடியும். இப்போ இந்த டேக் வந்துட்டு ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கணும், ஒரு எண்டிங் டேக் இருக்கணும், அதுக்குள்ளதான் நம்ம பண்ண முடியும். இந்த ஓப்பனிங் டேக் செகண்ட் லைன்ல பாருங்க HTML. எண்டிங் டேக் எப்படி இருக்கும்னா அதே நேம்ல HTML-க்கு முன்னாடி ரைட் டு லெஃப்ட் ஸ்லாஷ் இருக்கும். இதுக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போறோம். ஆனா இந்த HTML டேக்ஸ்குள்ளே ரெண்டு மெயினான டேக்ஸ் இருக்கு. ஒன்னு ஹெட் டேக், இன்னொன்னு பாடி டேக். 4th லைன்ல இருந்து 6th லைன்ல இருக்கிறது தான் ஹெட் டேக். ஹெட் டேக்ல இருக்கிறதும் நமக்கு வந்துட்டு வெளியில தெரியாது. அதுல கொடுக்கறது எல்லாமே நம்ம CSS ப்ராப்பர்ட்டியை லிங்க் பண்றதும், பூட் ஸ்ட்ராப் பண்றப்போ அதை லிங்க் பண்றதுக்கும் லிங்கிங் பேஜுக்குள்ள தான் அது இருக்கும். 8th லைன்ல இருந்து 11th லைன் தான் பாடி டேக். அந்த பாடி டேக் எப்படின்னு தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த பாடி நான் போட்டிருக்கோம், அதை ஒரு எண்டிங் டேக் ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு ஸ்லாஷ் வச்சு பாடின்னு போட்டிருக்கோம், அதுதான் ஒரு பாடி டேக். அந்த பாடி டேக்குள்ள நம்ம கொடுக்கறது மட்டும்தான் வெளியில தெரியும்.
நெக்ஸ்ட் பேஜ். எஸ், இப்போ விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதில் எப்படி HTML குள்ள எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி இந்த டேக் நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ இது என்ன மென்ஷன் பண்ணோம்னா, ஸோ டாக் டைப் HTML. அந்த டாக் டைப் HTMLங்கிறது எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறோம்னா, நம்ம டைப் பண்ண போறது எல்லாமே HTML தான் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துறது தான் அந்த டாக் டைப் வெர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, பேசிக்கான ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது நம்ம என்ன கோட் டைப் பண்ண போறோம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஏன்னா நம்ம கண்ணால பாக்குறதுக்கு நம்ம ஹியூமன் பீங்ஸ்க்கு யூஸரா பொறுத்த முடிக்கும் நம்மளுக்கு என்ன டைப் பண்ணாலும் தெரியும். பட் கம்ப்யூட்டருக்கு தெரியறதுக்காண்டி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ இந்த HTML ஹெட் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னன்னா, HTML பொறுத்த மாட்டிக்கும் ஒரு டேக் வருதுன்னு வைங்களேன். ஆக்சுவலா இப்படி ஸ்லாஷ் போட்டு இப்படி லெஸ்ஸர் தென் போட்டு HTML போட்டு கிரேட்டர் தென் போட்டா இது வந்து டேக் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் டேக், இந்த டேகோட ஓப்பன் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நம்ம என்ன டைப் பண்றோமோ அதுதான் டிஸ்பிளே ஆகிற மாதிரி, அதாவது அவுட்புட்டா வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணணும்னா இங்க வந்து இந்த டேக் ஸ்லாஷ் போட்டு லெஸ்ஸர் தென் ஸ்லாஷ் என்ன பேரோ பாடியோ HTML அதை போட்டுட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டா, ஸோ ஸ்லாஷ் போட்டு அந்த டேகை நம்ம முடிக்கிறோம், அதாவது க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றது தான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டாக் டைப்போட HTML என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இப்போ நம்ம கூகுள் குரோம்ல வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளா அபவுட் கோலன் blank அப்படின்னு அடிச்சோம் வைங்களேன், அப்படி ஒரு பிளெயினா ஒரு பேஜ் வரும், லைக் ஒயிட் பிளெயினா ஒரு பேஜ். ஸோ இதுதான் கூகுள் குரோமோட blank வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் எல்லாருமே HTML CSS படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பட் ஒரு சில பேர் இதை பார்க்க மாட்டாங்க. பட் இதுதான் இன்டெப்தான பேசிக். ஸோ இதுல என்ன இருக்கு, ஒரு வெப்சைட்னா நம்ம குரோம் தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. சில பேர் பேவ் யூஸ் பண்ணுவாங்க CPU ப்ராசஸ் தாண்டி, பட் நான் இங்க குரோம் தான் யூஸ் பண்றேன். இந்த குரோம்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, இங்க ஒரு ஹெட்டிங் இருக்கு, இதுதான் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பேஜுக்கு உண்டான தலைவர் மாதிரி அங்க ஹெட் தான் இங்க இருக்கிறவங்க. ஓகேவா, இதுக்கு கீழே டிஸ்பிளே ஆகுறது இந்த லைன் இருக்குல்ல, இது ஃபுல்லா குரோமுக்குள்ளது. அதாவது இங்க என்ன லிங்க்னு ஜென்ரேட் ஆகும், இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், லெஃப்ட் பேக்னு கொடுக்குது. ஸோ இது வெப்சைட் டிஃபால்ட்டா ஒரு குரோம் ப்ரௌசருக்கு. இந்த பிளாங்கா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயிட் ஸ்பேஸ், இங்கதான் நம்மளோட வெப்சைட்டோட எல்லா அவுட்புட், அதாவது நம்ம என்னென்ன ஒர்க் பண்றோம், லேர்ன் பண்ணி ஒர்க் பண்றது எல்லாமே இங்க டிஸ்பிளே பண்ண போற பேஜ், அதாவது ஒரு ஒயிட் பேப்பர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒயிட் பேப்பர் இந்த பேஜ் என்னன்னு சொல்றோம்னா பாடின்னு சொல்றோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, பாடி டேக். பாடின்னு லெஸ்ஸர் தேன் கிரேட்டர் தேன் ஓபன் பண்ணி அதே க்ளோஸ் பண்ணிருக்கோம். இதுதான் பாடி. இங்க இந்த பாடிக்குள்ள நம்ம என்ன வேலை கொடுக்குறோம், லைக் என்ன ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஒயிட் பேஜ்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஹெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெட்டோட ஒர்க் வந்து எங்கன்னா, இந்த நான் சொன்னோம்ல இந்த லைன், இதுக்கு ஃபுல்லா ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான ஹெட்னு ஒரு டேக். ஓகேங்களா, ஸோ இந்த ஹெட்ங்கிற டேக்ல டைட்டில் கொடுக்கும், பேஜ் டைட்டில் அப்படின்னு. இந்த அதாவது டைட்டில்னா அதே மாதிரி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், லைக் அதே லெஸ்ஸர் தேன் டைட்டில் கிரேட்டர் தேன், இது ஒரு டேக். ஸோ ஃபர்ஸ்ட் டாக் டைப் HTMLங்கிறது நான் சொன்ன மாதிரி வெர்ஷன், கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துற வெர்ஷன். ஓகேவா, அண்ட் தென் என்ன பண்றோம், வெர்ஷனை சொல்லிட்டு என்ன டைப் பண்ண போறோம், HTML டைப் பண்ண போறோம். ஸோ HTML ரூட் எலமெண்ட் அப்படிங்கிறதுக்காண்டி லெஸ்ஸர் தேன் HTML கிரேட்டர் தேன் ஒரு டேக் ஓபன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்றோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ளதான் நம்ம இந்த வெப்சைட்டுக்கு உண்டான, அதாவது இங்க நடக்க போற விஷயத்த எல்லாத்தையுமே அந்த HTMLங்கிற டேகுக்குள்ள சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் ஆனே ஹெட் தான் நம்ம சொல்ல போறோம். ஹெட்னா நான் என்ன சொன்னேன், இந்த ஏரியால உள்ளது, இந்த ஏரியால உள்ள ஹெட். ஸோ அந்த ஹெட்ல ஒரு டேக் ஓபன் பண்ணி அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன ஒர்க் கொடுக்குறோம்னா டைட்டில் கொடுக்குறோம். ஸோ நம்ம இங்க வந்து ஹெட்டிங் மாதிரி இங்க கொடுப்போம்ல, சம்மரி எழுதும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிட்டு அண்ட் தென் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா, ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு இந்த பாடி பேஜுக்கு ஹெட்டிங் யாருன்னா இங்கதான். ஸோ நம்ம இப்போ நம்ம யூடியூப் கொடுத்தாலும் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும்,
இங்க நியூ டேப்னு ஃபர்ஸ்ட் இருக்கும், ஏன்னா இது குரோம்குள்ள இருக்கு. ஓகேவா? இது லோட் ஆகி வரும்போது ஆக்சுவலா நெட் ப்ராப்ளம், சாரி. லோட் ஆகி வந்தோடனே இங்க என்ன தெரியும், இங்க யூடியூப்னு தெரியும். இங்க மீட் லிங்க்னால இங்க என்ன தெரியுது, மீட்னு தெரியுது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஹெட்டிங்க வர்றதுதான். ஓகேவா? அதுதான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஹெட்டிங்கை தான் நம்ம இங்க டைட்டிலா ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றது. அதே மாதிரி டேக் ஓபன் பண்ணணும். ஓபன் எப்படி பண்ணணும், லெஸ்ஸர் தேன் டைட்டில் கிரேட்டர் தேன் போட்டு இந்த இது ஃபுல்லா ஓபன் டேக் ஸ்லாஷ் போட்டு முடிச்சா க்ளோஸ் டேக். ஓகேவா? அதுல பேஜ் டைட்டிலும் கொடுக்கும். ஸோ இந்த கோட் படி என்ன அவுட்புட் வரும்னா, இந்த அபவுட் பிளாங்க் இங்க இருக்கிற இடத்துல என்ன வரும், பேஜ் டைட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ஹெட்டிங். ஓகேவா? ஹெட் போதும், ஹெட் வந்து ரொம்பலாம் ஒர்க் இருக்காது HTML பொறுத்த மட்டும். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரணும். இந்த பேஜ்ல என்னென்ன பிரிண்ட் பண்ணணும்னா, இந்த பேஜுக்கு பேர் என்ன, பாடி, அதாவது மெயின் ஸ்ட்ரக்சர். சின்ன பிள்ளைல ஹியூமன் பார்ட் படிக்கும் போதே அதுதான் மெயினான கான்செப்ட்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி HTMLக்கு மெயினான கான்செப்ட் தான் பாடி. பாடியில தான் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கதான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுமே டிஸ்பிளே ஆக போற. H2P-னா நான் போக போக அவங்க சொல்றோம். பட் இன்னைக்கு இன்ட்ரோனால நான் ஜஸ்ட் ஹெட்டிங்ஸ், அதாவது மெயினான கான்செப்ட் மட்டும் சொல்றேன். போக போக HTML எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ H2P இந்த ரெண்டுமே மென்ஷன் பண்ணி, இது ரெண்டும் வந்து ஒரு கோடான ஒர்க். இது வந்து பாடியில போடும்போது இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் மெயினான கான்செப்ட். இதுவரை பார்த்ததுல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்பீடா போயிட்டோம், ஒரு 15 மினிட்ஸ் வேகமா அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு, லைக் நீங்க நடுவுல ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன சொன்னீங்கன்னே எனக்கு புரியல, ஒன்னும் தெரியல, திரும்ப இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னாலும் கேளுங்க, சொல்றோம். நோ டவுட் சச்சிகுமாரன், ஆல் ஆர் ஓகே தானே? அப்போ நெக்ஸ்ட் நான் இன்ஸ்டாலேஷன்ஸ் போயிடவா? அதாவது லைக் எப்படி சொல்ல, ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வருவோம். ஜாவாஸ்கிரிப்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் பிபிடில எக்ஸ்பிளைன் பண்ணதா சீனா? ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுமா, அதுவா? ஓகே ஓகே, நான் பிபிடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி HTML CSSனா என்ன சொன்னேன், ஒரு ஹோம், ஒரு வீடு பில்ட் பண்றதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்றதுதான் HTML. அதை டெக்கரேஷன் பண்ணி வர்றதுதான் CSS. ஸோ இந்த ரெண்டுமே காம்போவா இருந்து பில்ட் ஆகி அழகு பார்க்கறது தான் ஒரு வீடு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் என்ன சம்பந்தம்னு வரும்னா, லைக் இப்போ நீங்க வந்து HTML CSSன்னு ஒரு கோடு எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? HTML-ல வந்து ஒரு 500 கோடு எழுதிருப்பீங்க. அந்த 500 வச்சு டெக்கரேட் பண்றதுக்கு ஒரு CSS-ல ஒரு 300 கோடு எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 500 கோட்ல நீங்க ஒரு மெயின் ப்ராஜெக்டா பண்ணும்போது HR யாரோ மெயின் ப்ராசஸரா யாராவது வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த லைன்ல எரர் இருக்கு, நீங்க அதை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ 500 கோட்ஸையும் அட் டைம்ல உடனே தேட முடியாது. நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்ல எதுவும் தேடுறோம்னா டக்குன்னு Ctrl F கொடுத்து தேடுவோம். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ஒரு சில பேர் ரொம்ப யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு காட்டி கோடிங்ல, அதாவது HTML CSS வச்சு தேடுற டூலா எடுக்கிறது தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 10 பால்ஸ் இருக்கு, அதுல நீ டக்குன்னு ரெட் கலர் பால் எடு அப்படின்னா நம்ம யூசருக்கு கண்ணுல தெரியும், டக்குன்னு ரெட் எதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுல இருந்து ஒண்ணு பால் எடுத்துருவோம் ரெட் கலர்னு. ஆனா கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியப்படுத்தணும்னா, ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு டூல் மூலமா வச்சு தெரியப்படுத்தணும். இது ஒரு டைப்பா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? செகண்ட் டைப்பா ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, லிங்க் பண்றது. அதாவது நீ இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? லாகின் ஃபார்ம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த ரெண்டும் போடுற. ஓகேவா? யூசர் நேம்ல வந்துட்டு உன்னோட, நம்ம இன்ஸ்டாகிராமே எடுத்துப்போமா, இன்ஸ்டாகிராம்ல உங்க யூசர் நேம் வைப்பீங்க, பாஸ்வேர்டும் உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வைப்பீங்க. ஆனா இது கரெக்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கும் தெரியும், அது உன் போனுக்கும் தெரியும். ஆனா போனுக்கு எப்படி தெரியும்? ஸோ போன்ல நீங்க கொடுத்த பாஸ்வேர்டை ஆல்ரெடி பின்னாடி சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பின்னாடி எங்க சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஜாவாஸ்கிரிப்ட் டூல் மூலமா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு டூல்ல பாஸ்வேர்டுங்கிறத, லைக் இப்போ இப்படி இன்ஃபோர்ஸ்மெண்ட்னு இருக்கிற ஒரு பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாஸ்வேர்டை பேக்ரவுண்ட்ல பின்னாடி சேவ் ஆகி இருக்கும். நீங்க டைப் பண்ணுவீங்களா பாஸ்வேர்டுங்கிற அந்த லெட்டர்ல டைப் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் போய் செக் பண்ணும், நம்ம டைப் பண்ணதும்
இவன் ஆல்ரெடி இதுக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண பாஸ்வேர்டும் இன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிற நேம் ஒன்னா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ அந்த செக் பண்ற ஒர்க் எல்லாம் பண்றது யாருன்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து பேக் எண்டான்னு கேட்டீங்கன்னா அது பேக் எண்ட் ப்ராசஸ் எல்லாம் வராது. நான் பேக் எண்ட் ப்ராசஸ்ல என்ன சொன்னேன்னா ஒரு பெரிய குழு, லைக் ஒரு பெரிய ஒர்க் டெக்னாலஜியே இருந்து ஒர்க் பண்றதுதான் பேக் எண்ட். இது வந்து HTML-க்கும் CSS-க்கும் உண்டான ஒரு பேரண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜாவாஸ்கிரிப்ட்க்கு சில்ட்ரனுக்கு என்ன தேவையோ பேரண்ட் தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்டா இருந்து ஒர்க் பண்றதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா ஹசீனா? Shall I add one more example point for JavaScript? தர்ஷினி மேம் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி அந்த பாயிண்ட் சொல்லிட்டீங்க நீங்களே. கண்டினியூ. அப்படியா? ஹசீனா ஓகே சரி. மித்தவர்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க அந்த சார் சொன்ன மாதிரி விஷுவல் ஸ்டுடியோல தான் நம்ம பண்ண போறோம். விஷுவல் ஸ்டுடியோங்கிறது ஒன்றும் இல்லை, HTML, CSS, JavaScript, ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட்ல உள்ள கோர்ஸ், ஃப்ரண்ட் எண்ட் உள்ள கோர்ஸ் இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி ஒர்க் ஆகணும்ல. ஸோ இது ஒர்க் பண்றதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் தான் விஷுவல் ஸ்டுடியோ. ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபார் விண்டோஸ் 10 ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோங்கிறது இதுலயே வரும். நீங்க எப்படினாலும் ஃபர்ஸ்ட் லிங்க்ல எல்லாரும் பார்த்துருப்போம்ல நிறைய இதுல. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிங்க்ல போயிட்டு விண்டோஸ்னா விண்டோஸ்க்கு, மேக்குனா மேக்குன்னு போட்டு இந்த 64 பிட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் லேப்டாப் வச்சிருக்கவங்களுக்கு. தெரியாதவங்க நான் ஜஸ்ட் இந்த 64 பிட்ல இருக்கிறதே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய எம்பி வராது. இதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இப்படிதான் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இதான் உங்க ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேவா? இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கோட் எல்லாம் அடிக்க போறோம். கரெக்டா? ஸோ கோடை வந்து சும்மா அது ஒரு பேஜ் மாதிரி தான் டக்குன்னு உள்ள போய் அடிச்சிடலாம்னு கிடையாது. அதுக்குன்னு ஒரு இடம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும். எப்படி நம்ம ஒரு படம் மூவிஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு தான் கண்டிப்பா அந்த மூவிஸ்க்குள்ள எல்லா மூவிஸும் போகும். அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம நார்மலா போயிட்டு டெஸ்க்டாப்லேயே, நான் இப்போதைக்கு டெஸ்க்டாப்ல பண்ணல, தேவைப்படுறவங்களுக்கு எங்கேயாவது பண்ணிக்கோங்க. சிம்பிளா ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்றேன். ஃபுல் ஸ்டாக். ஓகேவா? இந்த ஃபுல் ஸ்டாக்கை நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபோல்டருக்குள்ளதான் நம்ம எல்லாமே டைப் பண்ண போறோம். ஓகே? ஸோ அது வந்து டெஸ்க்டாப்ல கிடக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றோம், விஷுவல் தான் பண்ணிட்டோமே, அவ்வளவுதான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு பார்த்தா இல்ல. இதுக்குன்னு உண்டான சில ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்கு. லைக் இப்ப நம்ம சொல்ல போனா போத்தீஸ்ன்னு ட்ரெஸ் கடைக்கு போய் தான் நம்ம ட்ரெஸ் எடுப்போம். ஓகே, இப்ப நம்ம வந்திருக்கிறது போத்தீஸ்குள்ள, அதாவது விஷுவல் ஸ்டுடியோஸ்குள்ள. இதுக்குள்ள போய் தான் நமக்கு தேவையான சைஸ்ல ட்ரெஸ் எடுப்போம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அதுக்குன்னு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒண்ணு உண்டு. இந்த இருக்கும், இங்க இருக்கும் எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணாதான் HTML, CSS, JavaScript அதுக்கு உண்டான கோட் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம HTML உண்டான சோர்ஸ் என்னன்னா HTML ஸ்னிப்பெட்ஸ்னு ஒன்று வரும். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேபி ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க விஷுவல ஒன்ஸ் நீங்க கிளாஸ் முடிஞ்சோன்னே டவுன்லோட் பண்ணிப்பாங்க. இந்த இதை இங்க இன்ஸ்டால் வரும். இன்ஸ்டால் பண்ணலாம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால அன்இன்ஸ்டால் கேட்குது. பிளே ஸ்டோர் மாதிரி தான். அந்த மாதிரி நீங்க பண்ணிச்சுக்கோங்க HTML ஸ்னிப்பெட்ஸ்க்கு. அதே இது HTML. ஓகேங்களா? அண்ட் தென் CSSக்கு HTML CSS சப்போர்ட்னு ஒன்று வரும். அது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டீங்க அப்படின்னா கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் ஒன்ஸ் அந்த குரூப்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு விடுறேன். ஓகேங்களா? அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஜாவாஸ்கிரிப்டுக்கும் அதே கோட் ஸ்னிப்பெட்ஸ். எல்லாமே ஸ்னிப்பெட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும் நேம். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் மெயின் எக்ஸ்டென்ஷன், அதாவது தேவையான
சைஸுக்கு உண்டான HTML இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு உண்டான கோடு. ஓகேவா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதே ஃப்ரண்ட் எண்டுக்கு தான். ஓகேங்களா? பேக் எண்ட் என்னதான் நடக்கும்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம போக போக லைக் ஒவ்வொரு ஸ்டெப்ஸா போகும்போது அது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த 3க்கும் உண்டான ப்ராசஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த கோடை டைப் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு வெப்சைட்ல வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு வெப்சைட்டுக்கு வரணும் அப்படின்னா பேக் எண்ட் ப்ராசஸ் உண்டு. கரெக்டா? ஒரு வெப்சைட்டுக்கு வரணும்னா பேக் எண்ட் ப்ராசஸர் நடக்கணும். ஆனா இங்க நம்மளோட பேக் எண்ட் ப்ராசஸர் வந்து ரொம்ப பெருசு. லைக் நம்ம அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட்டோ இல்ல இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு லாகினா பண்ணி ஒரு பெரிய வெப்சைட் பண்ண போறது இல்லை. பெரிய வெப்சைட் தேவைப்பட்டா ஸ்டோர் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், டேட்டாபேஸ், தேர்ட் பார்ட்டி சிஸ்டம், இதெல்லாம் பேக் எண்ட்ல சேர்ந்து வரும். கரெக்டா? இதெல்லாம் பெருசா பண்றவங்களுக்கு நம்ம ஜஸ்ட் இப்ப லேண்ட் பண்ண போறோம். கரெக்டா? ஹலோ, போயிட்டோ? அப்படியா? எதுல இருந்து? ஐயோ, இப்போ கரெக்டா நான் எதுவரை சொல்லியிருப்பேன்? அது வேற சொன்னோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் அந்த எல்லாமே டிஸ்பிளே ஆச்சுல. அந்த நான் சொன்னது அதெல்லாம் கேட்டுச்சுல. இதான் எக்ஸ்டென்ஷன். சரி சரி, நான் பாக்கேன். தேங்க்ஸ்ங்க. இப்படி டக்குன்னு போன் அடிச்சிருந்தேன். அத்தனை போவாங்க. சாரி கைஸ், என் வாய்ஸ் ஆடிபிள் தான் எல்லாருக்கும்? எதுவும் பிரச்சனைனா சும்மா ஆன் பண்ணி சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதுல இருந்து சரி பண்ணிடுவேன். எல்லாருக்கும் ஓகே தானே இப்போ வர பார்த்தது? இன்னைக்கு வரிசை இருக்கா? ஆடிபிள். ஓகே ஓகேடா. ஸோ இந்த 3 தான் முக்கியமான ஸ்னிப்பர்ஸ். எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. டவுட்னாலும் இந்த குரூப்ல கேளுங்க, சொல்றோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வெப்சைட்டா நடந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு பெரிய சர்வர் தேவை. ஓகே, நம்ம லேண்ட் பண்றதுக்கு சின்ன சர்வர் இருந்தா போதும். ஓகேவா? அந்த சின்ன சர்வர் தான் அதையுமே நம்ம வந்து விஷுவல்ல இது பண்ண போறோம். லைக் வந்து சர்வர்னு அடிச்சிங்கன்னா அந்த லைவ் சர்வர்னு ஒன்று வரும். ஓகேங்களா? இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சில டைம் இந்த பாருங்க, ஒரே மாதிரி போட்டோஸ் இருக்கும். அதை தப்பா ஏத்திடக்கூடாது. நீங்க எதுனாலும் டவுட் இருந்தா கேளுங்க. தப்பா எக்ஸ்டென்ஷன் ஏத்துனா எரர் காமிக்கும். அது கிளியர் பண்ண கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைவ் சர்வர் இதை டவுன்லோட் பண்ணா என்ன ஆகும்னா, ஒரு கோட் ரன் ஆகும் போது நம்ம சர்வர்ல வந்து பார்க்கணும், அதாவது நம்ம வெப்சைட்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பாக்குறதுக்கு அதுதான் டூலா உட்காந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் HTML இதோட இன்ஸ்டாலேஷன். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணிட்டு இங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர்ல வந்து ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்ல சேவ் பண்ண இந்த ஃபுல் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? செலக்ட் பண்ணோடனே அது இப்படி வந்து நின்றோம். ஓகேங்களா? ஸோ இதுலதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? எப்படி அப்படின்னா HTML என்னன்னு கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஃபோல்டருக்கு தெரியணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்ல இருந்து தானே இந்த பேஜுக்கு வரும். அதாவது இந்த பேஜ்ல தானங்க நம்ம டிஸ்பிளே டைப் பண்ண போறோம். இங்க வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். ஓகேவா? ஸோ ஃபோல்டர்ல வரணும். ஸோ நியூ ஃபைல்னு கொடுத்து என்ன பண்றோம்னா index.html சிம்பிள், அவ்வளவுதான். நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் டவுன்லோட் பண்ணாதான் இந்த மாதிரி சிம்பிளோட அழகா வரும். ஓகேவா? ஏன் index.html .htmlங்கிறத எதை மென்ஷன் பண்ணதுன்னா, இண்டெக்ஸ் என்னன்னாலும் பேர் வைக்கலாம், பட் .html வைக்கணும். ஏன்னா ஃபோல்டருக்கு தெரியணும் இது வந்து HTML ஃபைல்டா, ஸோ HTML வச்சுக்கோ, வேற எதையும் PDF-ஆவோ எதையும் மாற்றி வச்சுக்காத அப்படின்னு ஃபோல்டருக்கு சொல்லிக்கிட்டோம். ஃபோல்டருக்கு சொன்னா அது இங்க வந்து டைப் பண்றதுக்கு பிளே ஆகி நிற்கும். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி லெஸ்ஸர் தென் கொடுத்தாலே இங்க ஷார்ட்கட்ல வந்துடும். டாக் டைப் கிளிக் பண்ணிட்டா போதும், அந்த டாக் டைப் வந்துடும். இது எதுக்கு சொன்னேன்? இந்த டாக் டைப் எங்க மென்ஷன் ஆகுறதுக்கு, கம்ப்யூட்டருக்கு மென்ஷன் ஆகுறதுக்கு அந்த வெர்ஷனை சொல்றதுதான் டாக் டைப். ஓகேவா? ஸோ அந்த டாக் டைப்பை கிளிக் பண்ணோன்னே அந்த வேலை நடந்துடும். ஓகேவா?
நெக்ஸ்ட் நம்ம அங்க கோட் பார்த்தபடி என்னன்னா HTML. ஸோ பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண உடனே அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் இங்க போட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதனாலதான் விஷுவல்ல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஓகேப்பா. ஸோ HTML குள்ள எல்லாம் பண்ண போறோம். இந்த லைன் எதுக்கு சொன்ன வெர்ஷனுக்கு இந்த HTML கோடுக்குள்ள எல்லாம் நடக்க போகுது வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மரிக்கு என்ன தேவை, புக் எழுதும் போது ஹெட்டிங் தேவை. ஸோ அதே மாதிரி ஒரு ஹெட் ஓபன் பண்றோம், அதே மாதிரி அதே க்ளோஸ் ஆயிருக்கும். அதுல ஹெட்டிங்க்கு டைட்டில் வைக்கணும், அந்த ஹெட் இருக்கிற இடத்துல டைட்டில். ஸோ இந்த ஹெட்னு எதை சொல்றோம்னு புரியுதா, ஹெட் இருக்கிற இடம், அந்த இடத்துல என்ன டைப் பண்ண போறேன், டைட்டில். ஸோ டைட்டில் என்ன கொடுக்க போறோம், ஃபுல் ஸ்டாக். ஓகேவா, டைட்டில் நேம் வந்து ஃபுல் ஸ்டாக். ஓகே, இப்போ இதை நான் வந்து அங்க பார்க்கணும், ஆனா பாடி நம்ம அந்த ஒயிட் பேஜ் வந்து நம்ம எதுவும் கொடுக்கல. ஸோ இதை நம்ம எப்படி போய் பார்க்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் வரும், Alt + L Alt + ஷார்ட்கட்டு ரொம்ப தேவையில்ல. ஸோ ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுத்தோம்னு வைங்க, அது டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா குரோமு கொண்டு போகும். ஒரு இது நியூவா பண்றதுனால ஃபர்ஸ்ட் டிலே ஆகும், ஆனா வந்துடும். பாத்தீங்களா, அதே ஒயிட் பேஜ் வந்துட்டு, ஏன்னா நம்ம பாடியில ஒன்றும் டைப் பண்ணல. ஆனா பாருங்க ஹெட்டிங்ல வந்துட்டு ஃபுல் ஸ்டாக்னு வந்துட்டு, கரெக்டா ஃபுல் ஸ்டாக். நம்ம சொன்ன மாதிரி ஹெட் இருக்கிற இடத்துல டைட்டில் கொடுத்தோம், டைட்டில்ல ஃபுல் ஸ்டாக் வந்துட்டு. ஓகேவா, கரெக்டா. இதுல இந்த ஹெட் கிட்டயே இன்னொரு கான்செப்ட் வரும். என்னன்னா ஹெட்னா டைட்டில் மட்டும்தானா, அதுக்கு ஏன்னா ஹெட்னு ஒண்ணு ஓபன் பண்ணி அந்த ஓப்பனுக்குள்ள டைட்டில் ஏன் போடுறீங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்ம சம்மரின்னு ஒரு பேஜ் எடுத்தா டாப்ல சில பேர் சென்டர்ல இல்ல லெஃப்ட் கார்னர்ல ஹெட்டிங் எழுதுவாங்க, கரெக்டா. ஸோ அந்த லெஃப்ட் கார்னர் சென்டர் அந்த அலோகேட் பண்றோங்க நம்ம மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் வந்து கம்ப்யூட்டருக்கு எப்படி மைண்ட் செட் பண்ணணும்னா இந்த ஹெட்லைன் டேக் யூஸ் பண்ணா அதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதுல இன்னொரு ஹெட்டுக்குள்ள இன்னொரு டைப் பண்றது என்னன்னா மெட்டா கேசட் UTF-8 அப்படின்னு க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் இல்ல பாருங்க, நான் இங்கதான் லெஸர் தென் ஓபன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணா ஸ்லாஷ்னு போட்டு ஏதாவது பண்ணணும்ல, ஆனா அது பண்ணல. ஏன்னா அது தேவை இல்லை இதுக்கு. ஏன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் டேக் யூனிக்னு சொல்லுவாங்க. லைக் வந்து HTML பொறுத்த மாட்டிக்கு எல்லாமே ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆகும். லைக் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இங்க வந்து க்ளோஸ் ஆகும், இங்க ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், க்ளோஸ் பண்ணும்போது ஸ்லாஷ் போட்டு முடிக்கும். இதான கான்செப்ட். ஸோ இதுக்கு மட்டும் ஏன் அப்படின்னா இது வந்து சிங்கிள் யூனிக்னு சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு இந்த லைன் போட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இங்கிலீஷ்ல ஒன்று டைப் பண்றேன். லைக் இந்த பிளாங்க் பேஜ்ல இந்த இடத்துல வந்துட்டு இம்போஸ் பண்ணிட்டு நேம் டைப் பண்றேன். ஓகேவா, டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல இம்போஸ் பண்ணிட்டுங்கிற நேமை ஜாப்பனீஸ்ல டைப் பண்றேன். ஓகேவா, ஜாப்பனீஸ்ல டைப் பண்ணா இங்க ஃபர்ஸ்ட் நான் ஜாப்பனீஸ்ல டைப் பண்ணா இங்க ஜாப்பனீஸ்ல பிரிண்ட் ஆகணும், அதானே. ஏன்னா இங்க வந்து எல்லாமே டிஃபால்ட்டா இங்கிலீஷ் தான். நம்ம அந்த காலத்தையே மாத்திட்டாங்க, தமிழ்ங்கிறது ஒண்ணு இல்லாம ஆக்கி இங்கிலீஷ் தான் இப்ப எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ ஜாப்பனீஸ்ங்கிறது இன்னொரு லாங்குவேஜ்ல வரும்போது அது நம்ம பிரிண்ட் பண்ணும் போது என்னன்னு பிரிண்ட் ஆகும்னா நம்பர்ல பிரிண்ட் ஆகும். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு பைனரி தான் சொல்லுவாங்க, 0 1 இந்த ரெண்டு மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். அது CSS படிச்சவங்களுக்கு தெரியும், பட் அது ரொம்ப பார்க்க வேணாம். சிம்பிளா சொல்லணும்னா லாங்குவேஜ ஆக்சஸ் பண்ணும். இந்த UTF-8ங்கிறது கோட் வேர்ட். ஹலோ, விட்டு அடிக்குதோ, அது நான் வந்து எக்ஸ்ட்ராவா டேட்டா ஆட் ஆன் போட்டுட்டேன், போட்டுதான் உட்காந்தேன். ஆமா, பதவிக்கு நேற்று படி வாங்கிட்டு. சரி சரி, இப்ப நான் திரும்ப ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ இந்த ஜாப்பனீஸ் வேர்டு வந்து இங்க பிரிண்ட் ஆகும் போது 0 1 அப்படின்னு நம்பர்ஸ்ல வரும். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், எல்லா லாங்குவேஜும் அக்செப்ட் பண்ணிக்கோடா HTML அப்படின்னு HTML சொல்றதுதான் இந்த மெட்டா கேரசெட் UTF-8. இந்த UTF-8 என்னன்னா எப்படி சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து
HTML கோடு ரெடி பண்ணவங்க வந்து அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ்ங்கிற நேம் எப்படி இங்கிலீஷ்னு நம்ம சொல்றோம், அந்த மாதிரி அந்த லாங்குவேஜை மாத்துறதுக்குன்னு அவங்களுக்கு யூனிக்கான நேம் தான் இந்த UTF-8ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மெட்டா கேரக்டர் செட் பண்ணு எதுக்குன்னா இந்த வேர்டிங்ஸ், அதாவது இந்த லாங்குவேஜ் வரதுலாம். இது வந்து அவங்க HTML கோடுக்கு உண்டான தெரியும். இதுலயே நீங்க அப்படி லேசா ஆரோ வச்சீங்கன்னா தெரியும். இந்த டைட்டில் எலமெண்ட் ஐயோ அதுல ஆரோ வச்சீங்கன்னாவே விஷுவல் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்பதான் வந்துச்சு, அது என்னன்னு சொல்றேன். நீங்க விஷுவல் ட்ரை பண்ணும்போது இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஆரோ வச்சாலே கீழே வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்துச்சுல்ல, அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்போ மெட்டா எலமெண்ட்டுக்கு ரெப்ரசன்ஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டா டேட்டா தட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ் யூசிங் த டைட்டில் பேஸ்ட் லிங்க் ஸ்டைல் அண்ட் ஸ்கிரிப்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்ட்ராவா இருக்கிறது அந்த கண்டது நான் சொன்ன ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் கொடுத்த உடனே அது எடுத்துக்காது HTML. அது வந்து புதுசா பார்க்கும் ஜாப்பனீஸ. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணு அப்படிங்கிற அது ஒரு சிம்பிளான ஒரு வேலை. எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கோன்னு சொல்றதுதான் சிம்பிள். ஓகேவா? இதுதான் ஹெட்ல மேக்ஸிமம் வருது. இந்த ரெண்டும் தான் ஹெட்ல வரும். இதை தாண்டி ரொம்ப பெருசா ஹெட்டுக்குள்ள வராது. ஸோ நம்ம நேரா இந்த ஒயிட் பேஜுக்கு உண்டான பாடிக்கு வரலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி ஓபன் பண்ணுவோம்? பாடி டேக் ஓபன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணாலே அதே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதோட மெயின் இந்த கோடிங்ல அலைன்மெண்ட் பாத்தீங்களா, இந்த HTML க்ளோசிங் இங்க இருக்கு, ஹெட்டுக்கு க்ளோசிங் இங்க இருக்கு, அதே மாதிரி பாடி க்ளோசிங் இங்க இருக்கு, டைட்டில் க்ளோசிங் இங்க இருக்கு. ஏன்னா அது ஒரே லைன்ல. ஆனா இது தேவைப்பட்டா இப்படியும் கூட வச்சுக்கலாம், இப்படி நெக்ஸ்ட் லைன்லயும் எடுத்துக்கலாம். ஸோ அது லைன் பெருசா போகும். சிங்கிள் லைன்லயே அடிக்கலாம். இந்த மாதிரி பாடிங்கிறது பெருசு, நம்ம நிறைய டைப் பண்ண போறோம். ஸோ அதனால அது கீழே வரும். எப்படினாலும் நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாடியில ஃபர்ஸ்ட் டேகா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து புக்குக்கு டைட்டில் வச்சாச்சு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு. புக்கு ஃபர்ஸ்ட் பேஜ பார்த்தாலே ஃபுல் ஸ்டாக்னு அந்த டைட்டில் வச்சுட்டோம். நான் சொன்ன மாதிரி ஹெட்டிங்ல வச்சுட்டோம். கரெக்டா? இப்பதான் நம்ம புக்கை திறப்போம். திறந்தா என்ன வரும்? இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். இண்டெக்ஸ் பேஜ்ல நம்ம வந்து கதையை தேடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த சாப்டரை சூஸ் பண்ணுவோம். இப்போ சாப்டர் நேம் வந்துட்டு சாப்டர் நேம் சம்மரி, அவுட்லைன் சம்மரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அவுட்லைன் சம்மரிங்கிறது இண்டெக்ஸ்ல பார்த்துட்டு அந்த பேஜ் நம்பர் பார்த்து நம்ம போய் ஃபர்ஸ்ட் எடுத்தா அது எப்படி இருக்கும்? நல்ல பெருசா ஹெட்டிங்ல சென்டரா இல்ல லெஃப்ட் கார்னர்ல அப்படி பிரைட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த பிரைட்டை கொடுக்கறது அது ஃபர்ஸ்ட் டேகா எங்க, அதுக்கு ஒரு டேக் இருக்கு HTML. ஃபர்ஸ்ட் டேகா என்ன ஆக்சஸ் ஆகும்னா H1 ஒரு டேக் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிட்டு. ஸோ H1 என்னன்னா ஹெட்டிங் 1ன்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா? ஹெட்டிங் 1 அதாவது இதுக்குள்ள நம்ம டைப் பண்ண போறது நம்ம பாடியில, அதாவது வெப்சைட்ல வந்து பெருசா ஹெட்டிங் மாதிரி டைப் பண்ணும். ஸோ அந்த நம்மளுக்கு என்ன அவுட்லைன் சம்மரி அப்படின்னு டைப் பண்றோம். ஓகேவா? இங்க டைப் பண்ணோடனே பாருங்க, இங்க வந்துட்டு ஹெட்டிங் மாதிரி போல்டடா டார்க் கலர்ல வந்துட்டு. ஸோ H1ங்கிறது ஹெட்டிங். சிம்பிளா HTML இப்படிதான் சிம்பிளா தான் இருக்கும். CSS கொஞ்சம் புரிஞ்சிடும், ஆனா ஒர்க் பண்ணதான் மண்டைக்குள்ள நிற்கும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து காம்ப்ளிகேட்டடா போகும். பட் அதுவும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம ஒரு பெரிய 9 lakh per annumலே ஜம்முன்னு போயிடலாம். ஓகேவா? ஸோ H1ங்கிறது ஹெட்டிங், அவுட்லைன் சம்மரி. ஓகேவா? இதுல செகண்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெட்டிங்ஸே ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். கரெக்டா? நம்ம பேஜ் ஓபன் பண்ணாலே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஒரு மாதிரி குட்டியோண்டு இருக்கும், ஹெட்டிங் பெருசா இருக்கும். ஆனா ஹெட்டிங்கே சப் ஹெட்டிங்னு ஒப்பம் தெரியுமா சமையல் எழுதும்போது? அந்த மாதிரி சப் ஹெட்டிங் எழுதும்போது இதுக்கு HTML என்ன இருக்குன்னா H2ன்னு வைக்கலாம். அதுல வந்துட்டு சப் ஹெட்டிங் 2. இப்ப பாருங்க, H1ஓட H2 கம்மியா இருக்கும். இதுதான் வேரியன்ட். இது வந்து H1, இது வந்து H2. ஓகேவா? இதுவும் போல்டா தான் இருக்கும், இதுவும் போல்டா தான் இருக்கும். ஆனா சைஸ பாருங்க, இது கொஞ்சம் பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஸோ டோட்டலா H1, H2, H3, H4 வரை இருக்கு. H3ன்னு ஒண்ணு இருக்கு, H4ன்னு வரை இருக்கு. ஸோ இவ்வளவு சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நான் டைப் பண்ணி காமிக்க பாருங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
ஒவ்வொரு இதுவும் எல்லாம் போல்டா தான் இருக்கும், பட் ஹெட்டிங்ஸ் வைஸ் சைஸ் கம்மியாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னால இது பெருசா இருக்கு, செகண்ட் ஒன்னால ஃபர்ஸ்டோட சின்னதா இருக்கு, தேர்ட் ஒன்னால செகண்டோட சின்னதா இருக்கு, ஃபோர்த் ஒன்னால தேர்டோட சின்னதா இருக்கு. ஸோ இந்த வேரியண்ட்ல தான் ஹெட்டிங் ரோல் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் கான்செப்டான ஃபர்ஸ்ட் டேக். நீங்க வந்து இது கோடுன்னு சொல்லக்கூடாது. HTML ப்ரொஃபஷனலா சொல்லணும்னா டேக்னு சொல்லுவாங்க. HTML டேக், ஹெட் டேக், டைட்டில் டேக், மெட்டா கேரக்டர் செட். மெட்டா கேரக்டர் போட்டு டேக்னு சொல்ல மாட்டாங்க, கேரக்டர் செட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஏன்னா இது சிங்கிளா இருக்கு, இதுக்கு வந்து க்ளோசிங் ஸ்லாஷ் போட்டு எதுவும் க்ளோஸ் பண்ணல அதனால. ஸோ அந்த மாதிரிதான் பாடி டேக்ல தான் மெயின் கான்செப்டே இருக்கு. ஹெட்டிங் டேக்ஸ் H1 H2 H3 H4. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தியரியா கேட்கும் போது டேக்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த டேக் என்ன அந்த டேக் என்னன்னு கேட்பாங்க. நம்ம குழப்பிக்க கூடாது. கோடுன்னு தானே சொன்னாங்க, இதுக்கு என்ன டேக்னு வருது. ஸோ HTML பொறுத்த மட்டும் டேக்னு சொல்லுவாங்க, ஜாவாஸ்கிரிப்ட பொறுத்த மட்டும் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கோட் வேர்ட்லாம் உங்க மைண்ட் செட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் நீங்க வந்து டெவலப் ஆகி ஒரு டெவலப்பரா வரும்போது, ப்ரொஃபஷனலா என்டர் ஆகும்போது இப்படி பேசினாதான் அவங்களுக்கே தெரியும் நீ ஒரு ஒரு கோடிங் டெக்னாலஜி உள்ள ஒரு பையன் பொண்ணு அப்படின்னு அவங்க கான்செப்ட் மைண்ட் செட் ஆகும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ டுடே கிளாஸ் படி இந்த ஃபர்ஸ்ட் HTML கோட் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க இதுதான் இருக்கிறதுலே பேசிக். இது தாண்டி இன்னும் HTML இருக்கு, நம்ம வர கிளாஸஸ்ல கண்டினியூ பண்ணி இன்னும் டெப்தா நான் சொல்றோம். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஓகேவா? எனி queries? மெட்டா கேரக்டர்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஓகேதான். ஓகே, மெட்டா கேரக்டர் செட். மெட்டா கேரக்டர் செட் என்ன சொன்னா, அது வந்து ஒரு சிங்கிள் யூனிக்கான டேக் தான். ஓகேவா? அதுக்கு வந்து ஸ்லாஷ் போட்டு க்ளோசிங் டேக் வராது. ஏன் வராதுன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு HTML-க்கு ஒரு மெசேஜா நீ சொல்ற, அது பண்ணாத அப்படின்னு ஒரு மெசேஜா ஜஸ்ட் சிம்பிளா சொல்ற. என்ன பண்ணாத அப்படின்னா, இப்ப நான் இங்க டைப் பண்ணது எல்லாமே இங்கிலீஷ் கரெக்டா? பொதுவாகவே கோடிங்னாலும் எல்லா லாங்குவேஜ்லயும் டிஃபால்ட்டா இருக்கிற லாங்குவேஜ்னு பார்த்தா இங்கிலீஷ் தான். எல்லா வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க எங்க கோடிங் பழகினாலும் இங்கிலீஷ் தான் வரும். ஆனா HTML வந்து என்ன பண்ணும்னா, டிஃபால்ட்டா இங்கிலீஷ் எடுத்துக்கும். நீ அங்க வந்துட்டு ஜாப்பனீஸ் கேரக்டரை டைப் பண்ணேன்னு வைங்க, ஜாப்பனீஸ் கேரக்டர் இப்ப நான் இங்க டைப் பண்ணேன்னா அங்க அவுட்புட்ல வந்துட்டு இது எப்படி சப்ஹெட்டிங் அப்படியே டைப் ஆகுதுல, இங்க வந்து நம்பர்ல வரும். எஸ்க்கு ஒரு நம்பர், யூக்கு ஒரு நம்பர், அப்படி நம்பர்ல வரும். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து பைனரி கான்செப்ட் படி தான் இருக்கும். பைனரினா என்ன? 0 1 இந்த ரெண்டு நம்பரை சூஸ் ஆகி தான் ஃபுல்லாவே ஒர்க் ஆகும். இப்ப நமக்கு இங்க டிஸ்பிளேல கண்ணுக்கு தெரியுது நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இங்க மீட், ஃபுல் ஸ்டாக், இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது வந்து டிரான்ஸ்பர் ஆகி தெரியுது. லைக் ஒரு அது அல்பபெட்டா கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு தெரியுது. ஆனா கம்ப்யூட்டருக்கு அங்க வந்து நம்பரா தான் இருக்கும். ஃபுல் ஸ்டாக் எஃப்எஸ்லாம் அதுக்கு தெரியாது. இதுதான் கம்ப்யூட்டரோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுல HTML-ம் பேசிக்கா அப்படித்தான் இருக்கும். HTML என்ன பண்றோம்னா, நான் ஜாப்பனீஸ் வேர்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது நம்பர்ல பிரிண்ட் ஆகும். ஸோ நீ வந்து சொல்ற HTML இது நீ வந்து ஜாப்பனீஸ் வேர்டு ஜாப்பனீஸா மாத்து, ஜாப்பனீஸ் வேர்டா எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்ற. ஸோ அந்த பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு கோடு வேர்டை அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. HTML-ஓட ஃபவுண்டர் என்ன கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, UTF-8. UTF-8க்கு ஃபுல் ஃபார்ம் உண்டு, நான் காமிக்கிறேன். சாரி, நெட் ஸ்லோ. this one அடையா? ஆமா முடிச்சுட்டேங்க, என்னால முடியல. சரி, முடிச்சிடறேன். ஸோ UTF-8 அப்படின்னா என்கோடிங் சிஸ்டம் ஃபார் யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட். நான் சொன்னோம்ல, ஜாப்பனீஸ் வேர்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காமி நம்ம யூசருக்கு அப்படின்னு நீ வந்து ஒரு கோட் வேர்டா இதுல சொல்லிடுவேன். அதுக்குள்ள கோட் வேர்டு தான் அந்த டபுள் கோட்ஸ்ல கொடுத்து கேரக்டர் செட் பண்ணு. நம்ம கோடிங்ல யூஸ்வலா டெக்ஸ்ட், அதாவது அல்பபெட்ஸ் எல்லா லெட்டர்ஸையும் கேரக்டர் தான் சொல்லுவோம். ஸோ அதனால கோடிங் நாலேஜ் படி கேரக்டர் செட் பண்ணு. என்ன கோட் வேர்டுனா யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட்ல மாத்து. அது 8ங்கிற ஒரு கோட் வேர்ட். அந்த 8ல என்ன பண்ணும்னா ஜாப்பனீஸ் வேர்டை அப்படியே நார்மல்
ஜாப்பனீஸா டிஸ்ப்ளே பண்ணும், இல்லைன்னா நம்பர்ல டிஸ்ப்ளே பண்ணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் சொல்றதுனால அது யூனிக்கா சிங்கிள் டேகா இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா குமரன்? எனி டவுட்ஸ்? கிளியர்? வேற யாருக்கும் எல்லாம் ஓகே தானே? கிளாஸ் எதுவும் ரிப்பீட் பண்ணணுமா? எனக்கு அது புரியல, இது புரியல. ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க், எதுனாலும் ஓகே தான். ஓகே ஓகே, ஆஃப்டர் த செஷன் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் ஓகே குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுல வந்து ஃபீட்பேக் மட்டும் இல்ல, ஒரு 5 பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ளீஸ் இந்த செஷன்ல இருந்து மட்டும் தான் அந்த 5 கொஸ்டின் இருக்கு. அது 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கணுங்கிற எய்ம்ல ஃபுல் செஷன் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி, ஓ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. அண்ட் இந்த செஷனோட ரேட்டிங், இதுல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், எதுனாலும் இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து எனக்கு மட்டும் தான் விசிபிளா இருக்கும். ஸோ என்ன ஃபீட்பேக், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுனாலும் நீங்க சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு, இல்ல இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு இதுல டவுட்ஸ் இருக்கு, எனக்கு இது மட்டும் தனியா சொல்லித்தாங்க, ஸோ எதுனாலும் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் நான் ஆல்ரெடி மெசேஜ் போட்டிருந்தேன். இந்த விஎஸ் கோடை வந்து எவ்வளவு சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ண முடியுமோ லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிருங்க. சப்போஸ் யார்கிட்ட லேப்டாப் இல்லைன்னா என்ன தனியா கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் சொல்றேன். ஓகேவா? லேப்டாப் இருக்கவங்க இன்ஸ்டால் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் செஷன் டியூஸ்டே தான் இருக்கும். ஸோ இன் பிட்வீன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு, இன்ஸ்டால் பண்றதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்ல என்ன இஷ்யூவோ அதை அப்படியே சொல்லுங்க. அதுக்கு வந்து ரிசால்வ் குரூப்லயே ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே டியூஸ்டேக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா டியூஸ்டேல இருக்கிற செஷன்ல இருந்து நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போறேன், எல்லாருக்குமே பிகினர் லெவலுங்கிறனால. ஸோ நீங்க கூட சைட் பை சைட் செஞ்சு பார்த்து ஏதாவது எரர் வந்துச்சு, எனக்கு இது புரியலனாலும் கேட்டுக்கலாம். ஸோ டியூஸ்டேக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க செஷன்ல இருந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு லீவ் ஆயிக்கலாம். மற்றவங்க வேணும்னா நீங்க லெஃப்ட் ஆயிக்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. ஓகே? டவுட்ஸ் இருந்தா நீங்க செஷன்ல இருந்து இப்போ கேட்டுட்டு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு லீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு எவ்ரிஒன். டவுட்ஸ் இருந்தா யாராலும் கேட்கலாம்.